அது என்னங்க ஹோட்டலில் மட்டும் பிரியாணி அப்படி மணக்குது, நல்ல சாஃப்டாக வருது, வீட்டில் செய்யும்போது ஒன்றா கொலன்னு போயிடுது, மனமே வரமாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? நான் சொல்கிறேன், இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்லேயும் பிரியாணி கமகமன் மணக்க போகுது, எல்லாரும் பாராட்ட போகிறாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? வணக்கம்ங்க, நான் மஞ்சு. இதுக்கு தேவையானது 1 கப்பு பூண்டு, 1/2 கப்பு இஞ்சி எடுத்துக்கலாம், 1 ஜாதிக்காய் எடுத்துக்கலாம், 1 கொத்து கறிவேப்பிலை, சீரகம் சோம்பு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, கிராம்பு 4, ஏலக்காய், பட்டை, இது எல்லாத்தையும் எடுத்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. பட்டையும் கூட போட்டு அரைக்கணும். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பிரியாணி தாளிப்பு போட்டுடலாம். வரமிளகா 2, பச்சை மிளகா 4, கறிவேப்பிலை 1 கொத்து போட்டுருங்க. வெங்காயத்தையும் போட்டுருங்க. நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். நான் வந்துங்க பாஸ்மதி அரிசி எடுக்கலை, எனக்கு எப்போவுமே சீரக சம்பா ரைஸ் செஞ்சால் தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பாஸ்மதி வேணும்னா இதே இதில் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சீரக சம்பா எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபைனாக அரைச்சதையும் கூட போட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போடுங்க. இந்தளவுக்கு வதங்கணும். மல்லி புதினாவையும் கூட போட்டுடலாம். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் போட்டால் தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நீங்களும் சீரக சம்பாலையே செஞ்சு பாருங்கள். சிக்கன் மஞ்சள் தூள் உப்பும் போட்டு நல்லா கழுவி எடுத்த 1 கிலோ சிக்கனை கூட போட்டாச்சு. இதுக்கு உப்பு தேவையான அளவுக்கு போட்டுருங்க. அப்போ தான் சிக்கனில் பிடிச்சி நல்லா வேகும்போது நல்ல டேஸ்ட் கிடைக்கும். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இது நல்லா காரங்கிறதுனால எனக்கு போதும். உங்களுக்கு கொஞ்சம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு தட்டம் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து கலந்துட்டு தண்ணி தேவையான அளவுக்கு விட்டுக்கலாம். 1 கிலோ அரிசியை நான் கப்புகளில் தாங்க அளந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 1 கப்புக்கு 1.25 கப் தண்ணி வீதம் வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். 1 கிலோ அரிசி அப்போ எத்தனை கப்பு வருதுன்னு நீங்கள் அளந்து போட்டு பாருங்கள். அதே கப்பில் தண்ணி போட்டுக்கோங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் உப்பு டேஸ்ட்டுக்கு பார்த்துட்டு 1/2 மணி நேரம் முன்னாடியே நான் 1 கிலோ அரிசியை கழுவி வச்சுருந்தேங்க, சீரக சம்பா அரிசி, அதையும் கூட போட்டுடலாம். போட்டு இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு தட்டம் போட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ தண்ணி எல்லாமே வந்து நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ தம் போடுற டைம் ஆயிடுச்சு. நான் எப்படி தம் போடுவேன்னா, பழைய தோசைக்கல் இருக்குது இல்லைங்களா, அதை அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க. அது மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சு நல்லா மூடி வச்சுருவேன். இப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா எடுத்து மல்லி இலையும் நெய் ஒரு 2-3 ஸ்பூன் விட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். அதையும் விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பிரியாணி ரெடி. மண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அப்போவே வந்து சேரும். நீங்கள் பார்த்துக்கலாம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஹோட்டல் மாதிரியே வீட்லேயும் பிரியாணி மணக்குதுங்க. தயிர் வெங்காயத்து கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா பொல பொலன்னு பிரியாணி வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.